இந்திய திரையுலகத்தை தன்னுடைய காந்த குரலால் கட்டி போட்ட பழம்பெரும் பின்னணி பாடகியாக இருந்த ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய வயது மூப்பு காரணமாக நேற்று முன்தினம் தன்னுடைய 88வது வயதில் காலமாயிருக்காங்க. அவரது மறைவு இந்திய திரையிசை உலகத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவருடைய மறைவு ரசிகர்கள், திரையுலகத்தினர், அரசியல்வாதிகள் அப்படின்னு எல்லார் மத்தியிலையுமே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தின மாதிரி அவங்களுடைய வீட்டில் அவங்க வளர்த்த அந்த நாயும் ரொம்பவே சோகத்தில் மூழ்கி இருக்குங்க. அவங்களுடைய நாயும் செய்வதறியாது திகைத்து போய் அலறிட்டு இருக்குங்க. அதாவது ஜானகி அம்மாவினுடைய உடல் எங்கே தகனம் செய்யப்பட்டிருக்கோ அந்த இடத்த சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு அந்த நாய் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஜானகி அம்மாவோட கூடவே இருந்த அந்த நாயினுடைய அந்த ஒரு பிணைப்பு, அந்த நாயினுடைய சோகமும் பார்த்திங்கன்னா எல்லாரையுமே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குங்க. ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட்டை நம்ம இதில் பார்க்கலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி இசை உலகத்தில் அழியாத முத்திரையை கொடுத்தவங்க ஜானகி அம்மா அவங்க. ஸோ பலமுறை இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தேசிய திரைப்பட விருதுகள் கிடச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற உயரிய விருதுகளையும் அடைஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அவங்களுடைய இனிமையான குரல் தாங்க. அவங்களுடைய குரலால் உணர்வுகளை எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அபார திறமை வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க இசைக்காக செய்த அர்ப்பணிப்பு அப்படின்றது ஏராளமானது. ஸோ இசைக்கான அர்ப்பணிப்பால் ரசிகர்கள் எல்லாருடைய மனதிலையும் இன்றுமே அவங்க நிலைத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய இசைக்கு எவ்வளவு மனிதர்கள் அடிமையாக இருக்கிறாங்களோ அதே போல தாங்க அவங்க வீட்டில் வளர்த்த அவங்களுடைய வளர்ப்பு நாயும் இருந்திருக்கு. ஸோ அந்த நாய் இப்போது என்ன செய்கிறது அப்படின்னே தெரியாமல் ரொம்பவே அலறிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜானகி அம்மா எப்போல்லாம் ஃப்ரீ டைமில் இருக்காங்களோ அப்போல்லாம் ஒரு இடத்துல அமர்ந்து அவங்களுடைய பாடல்களையே அவங்களே போட்டு போட்டு கேட்பாங்களாம். அந்த ஒரு இனிமையான குரலை அவங்க கேட்டுட்டு இருக்கும் பொழுது அங்கே பக்கத்துலேயே அவங்களுடைய நாயும் இருந்திருக்கு. ஸோ நாயும் அந்த குரலை நல்லா கேட்டிருக்கு. ஸோ பாட்டை லிசன் பண்ணி அந்த நாயும் கூடவே பார்த்திங்கன்னா அதுக்கு தெரிஞ்ச மொழிகளில் ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி அவங்களுடைய வளர்ப்பு நாய் அவங்களுடைய இசையோடு ஊறியே தாங்க வளர்ந்துருக்கு. அப்படிப்பட்ட அந்த நாய் இன்னைக்கு ஜானகி அம்மா இல்லை அப்படின்றத தெரிஞ்ச உடனேயே ரொம்பவே அலறியிருக்கு. ஸோ அது என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் சுற்றிட்டு இருந்திருக்குங்க. ஜானகி அம்மாவை எங்கே தகனம் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல போய் அதை சுற்றி சுற்றி வந்திருக்கு. ஸோ அவங்க பாடுற மாதிரியான ஒரு விஷயங்கள், அந்த உணர்வுகள் அந்த நாய்கிட்ட இருக்கிற மாதிரியும் அந்த நாய் அங்கே போயுமே ஒரு விதமான ஒரு அலறல் சத்தத்தை ஏற்படுத்திகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லாரையுமே பிரமிக்க வச்சிட்ருக்குன்னு தான் சொல்லணும். மனிதர்கள் மட்டும் கிடையாதுங்க, எல்லாருக்குமே இசை அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது அப்படின்றத இந்த ஒரு விஷயத்தில் இருந்தே எல்லாரும் தெளிவாகவே தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணமே இந்திய திரையிசை உலகில் தன்னுடைய தனித்துவமான குரலால் இவங்க பல தலைமுறைகளுடைய இதயங்களை வெற்றி பெற்றது தாங்க. ஸோ பழம்பெரும் பின்னணி பாடகியாக இருந்த திருமதி ஜானகி அம்மார்களுடைய மறைவு எல்லாருக்குமே மிகுந்த வேதனையை கொடுத்துட்டு இருக்கு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தார், ரசிகர்கள் எல்லாருக்குமே, திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருக்குமே ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி தான். இந்த 2026 எந்த மாதிரி பிறந்ததோ தெரியல. திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் இழந்துட்டு இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. ஸோ மறக்க முடியாத ஆண்டாகவும் மாறிட்டு இருக்குது அப்படின்னே தான் சொல்லணும். அதில் நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம், பாரதி ராஜா அவர்கள் இறந்திருந்தார். அதை தொடர்ந்து பாக்கியராஜ் சாரும் இறந்திருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா இசைக்குயில் ஜானகி அம்மா அவர்களும் இறந்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய அர்ப்பணிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈடு செய்ய முடியாதது அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ பாரதி ராஜா அவர்களை போலவே தான் ஜானகி அம்மாவுடைய வாழ்க்கையிலையுமே நிறைய விஷயங்களானது ஏற்பட்டிருக்குங்க. ஸோ 2 பேருடைய வாழ்க்கையுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய துயரம் தாங்க. அதே மாதிரியான துயரம் தான் பாடகி ஜானகியினுடைய கடைசி காலத்திலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே நடந்திருக்கு. 2 பேருமே இந்திய சினிமா கொண்டாடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள். ஆனால் அவங்க 2 பேருடைய வாழ்க்கையில் நடந்த சோகமும் பார்த்திங்கன்னா யாருக்குமே வரக்கூடாது இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாருமே வருத்தங்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. ஏன்னா பாரதி ராஜா பார்த்திங்கன்னா கேமராவால் இந்த கிராமத்தை மனிதர்களுடைய உணர்வுகளை பேச வச்சவர். அதே மாதிரி தான் பாடகி ஜானகி அம்மா அவர்களும் தன்னுடைய குரலால் அத்தனை உணர்வுகளுக்கும் உயிர் கொடுத்தாங்க.
அவங்களுடைய கடைசி காலத்திலேயே 2 பேருமே சந்தித்தது அப்படின்னா ஒரே மாதிரியான ஒரு சோகமான விஷயந்தாங்க. ஏன்னா 2 பேருடைய வாழ்க்கையிலுமே அவங்களுடைய மகன்களுடைய இழப்பு தான் அவங்களுக்கு தாங்க முடியாத ஒரு வலியாவே வந்து இருந்துச்சு. பாரதி ராஜாவினுடைய ஒரே மகனான மனோஜ் பாரதி ராஜா கடந்த 2025 தன்னுடைய 48வது வயதில் மாரடைப்பால் வந்து உயிரிழந்திருந்தார். ஹார்ட் ஆப்ரேஷன் செய்த பிறகுமே கூட வீட்டில் ரெஸ்ட்டில் இருந்த நேரத்தில் அவருக்கு எதிர்பாராத மரணம் வந்தது ஏற்பட்டது. அதே மாதிரி மகனுடைய இறுதி சடங்கில் பாரதி ராஜா உடைந்து நின்ற காட்சிகளை அவ்வளவு எளிதாக யாராலையும் மறக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மகன் இருந்த துயரத்தில் இருந்து அவர் மீளவே இல்லை அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறமா தான் அவருடைய உடல்நிலையும் நிறைய பிரச்சனைகளால் வந்து பாதிக்கப்பட்டார். பாரதி ராஜா ஒரு சில முறை மருத்துவ சிகிச்சைகள் எடுத்திருந்தார். இருந்தாலும் சிகிச்சை பலன் இல்லாமல் கடந்த 2026 ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய 84வது வயதில் காலமானார். இப்போ ஜானகி அம்மாவுடைய வாழ்க்கையை நீங்கள் திருப்பி பார்த்தாலும் மனதை நொறுக்கக்கூடிய இன்னொரு ஒற்றுமை தெரியுது. ஏன்னா ஜானகி அம்மாவினுடைய ஒரே மகனான முரளிகிருஷ்ணா கடந்த ஜனவரி 22ஆம் தேதி உயிரிழந்திருந்தார். பல கோடி ரசிகர்களுக்கு ஜானகி அம்மாவாக இருந்தாலுமே கூட அவருக்கு முரளிகிருஷ்ணா அப்படின்ற ஒரே ஒரு மகன் மட்டும்தாங்க இருந்திருக்காங்க. 88 வயதான தாய்க்கு ஒரு மகனுடைய இறப்பு சாதாரணமாக இருந்துடுமா என்ன? அந்த ஒரு துயரந்தாங்க கடந்த 6 மாதங்களாக அவங்கள ரொம்பவே வந்து பாதிப்படைய வச்சிருக்குன்னே சொல்லலாம். முழுமையாக வந்து அதுலேருந்து மீள முடியாத நிலையில் ஜூலை 11ஆம் தேதி ஜானகி அம்மாவும் உடல்நல பிரச்சனைக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்திருக்காங்க. பாரதி ராஜா தன்னுடைய மகனை இழந்தார், அதுக்கப்புறமா மறைந்தார். அதே மாதிரி தாங்க ஜானகி அம்மாவும் அவங்களுடைய ஒரே ஒரு மகனான முரளிகிருஷ்ணாவை இழந்தாங்க. சில மாதங்களிலேயே அவரும் இந்த உலகத்தை வந்து விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. ஸோ 2 பேருடைய வாழ்க்கையிலும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருடைய மரணத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகன்களை இழந்த அந்த துயரந்தாங்க. இந்த ஆண்டினுடைய காலகட்டங்கள் இழந்திருக்கக்கூடிய 2 ஜாம்பவான்களுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மகனை இழந்த வலியை சுமந்தவங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் 2 ஜாம்பவான்களையுமே இந்த உலகம் வந்து இழந்துருச்சு. ஸோ 2 பேருக்குமே இந்த புத்திர சோகம் அப்படின்றது தாங்க முடியாமல் இருந்திருக்குங்க. இந்த ஒரு வலியும் வேதனையும் யாருக்கும் வந்து வரக்கூடாது இனி அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கா இடம் பிடித்ததுனால தான் இந்த 2 பேருமே வந்து இன்றைக்கி நம்மளை விட்டு வந்து போயிருக்காங்க. ஒருவேளை 2 பேருடைய மகன்களும் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க 2 ஜாம்பவான்களும் இன்னும் ஒரு சில நாட்கள் நம்மோடு வந்து இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுடைய பணியானது திரைத்துறைக்கு வந்து கிடைச்சிருக்கும். அவங்களுடைய பங்களிப்பு வந்து சிறப்பாக இருந்திருக்கும். இந்த 2 ஜாம்பவான்களையும் திரையுலகம் இவ்வளோ சீக்கிரமாக வந்து இழந்திருக்காதுங்க. ஸோ புத்திர சோகத்தால் மூழ்கி இருந்த 2 ஜாம்பவான்களுடைய குடும்ப வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான் இப்போ வந்து ரொம்பவே வந்து பேசு பொருளாக மாறி போயிருக்கு. ஸோ ஜானகி அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாலுமே அவங்களுடைய குரலால் என்றைக்கும் வந்து எல்லாருடைய மனதிலும் நிலைத்திருப்பாங்க. அவர்களுடைய ஆன்மாக்கள் சாந்தி அடைய இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.